Welcome back to the channel, The Season of Advent. கிறிஸ்மஸ் என்பது பகிர்வின் காலம். இது பெறுவதற்கான திருவிழா மட்டுமல்ல, கொடுக்க கற்றுக்கொள்ளும் திருவிழா. இறைவன் நம்மை இவ்வளவு அன்பு செய்ததால் தமது ஒரே மகனையே உலகிற்கு பரிசாக அளித்தார். அந்த பரிசுதான் இயேசு கிறிஸ்து. அந்த பரிசின் பிறப்பை நாம் இன்று கிறிஸ்மஸ் என்று மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகிறோம். இறைவன் கொடுத்த அந்த அற்புதமான பரிசை நினைவு கூர்ந்து நாமும் நம் வாழ்க்கையில் நம்மை விட குறைவாக உள்ளவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதே கிறிஸ்மஸின் உண்மையான அர்த்தம். அந்த எண்ணத்தின் அடிப்படையில் எங்கள் பள்ளியில் உள்ள மாணவிகளிடம் ஜாய் ஆஃப் கிவிங், கொடுப்பதன் மகிழ்ச்சி என்ற மனநிலையை உருவாக்க வேண்டும் என்று விரும்பினோம். அதற்காக மாணவிகளிடம் அரிசி, மளிகை பொருட்கள், உடைகள் போன்றவற்றை தங்களால் இயன்ற அளவில் கொண்டு வரச் சொன்னோம். மாணவர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் கொண்டு வந்தனர். ஆசிரியர்களும் தங்களால் இயன்ற அளவில் வழங்கினர். மேலும் எங்கள் பள்ளி நிர்வாகமும் சேர்ந்து இந்த பணியை முன்னெடுத்து கடந்த சனிக்கிழமை டிசம்பர் 13 நாம் அனைவரின் ஒத்துழைப்போடு 3 இடங்களுக்கு சென்று சாதி மத பேதமின்றி ஏழை எளியோர் மக்களுடன் பகிர்ந்து கொண்டோம். முதலில் மதுராந்தகம் புனித அந்தோணியார் பங்கு ஆலயம் சென்றோம். அங்கு சுமார் 80 பேருக்கு உதவி வழங்கினோம். அதில் மதுராந்தகம் பகுதியில் தூய்மை பணியில் ஈடுபட்டு வரும் தொழிலாளிகள் 66 பேர் மற்றும் அந்த ஆலயத்தைச் சேர்ந்த ஏழை மக்களும் அடங்குவர். அவர்களுக்கு உடைகள், மளிகை பொருட்கள், அரிசி ஆகியவை நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். அதன் பின் அந்த பங்கின் துணை பங்கான கிராமமான மலையப்பாளையம் சென்றோம். அங்கு 26 குடும்பங்களுக்கு தேவையான பொருட்களையும் உடைகளையும் பகிர்ந்து கொடுத்தோம். மூன்றாவதாக வேடந்தாங்கல் பகுதியில் உள்ள ஒரு சிறிய கிராமத்துக்கு சென்றோம். அங்கு சுமார் 55 குடும்பங்களுக்கு உதவிகளை பெற்றனர். அந்த மக்களின் முகங்களில் நாம் கண்டது வெறும் நன்றி மட்டுமல்ல, உண்மையான மகிழ்ச்சி, சந்தோஷம், நம்பிக்கை. இந்த கிறிஸ்மஸ் எங்களுக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியானது என்று அவர்களின் கண்கள் சொல்லிக் கொண்டிருந்தது. இந்த நல்லதொரு பணிக்கு எங்களோடு சேர்ந்து கரம் கொடுத்த எம் பள்ளியின் பெற்றோர்கள், ஆசிரியர் பெருமக்கள், அருட்சகோதரிகள் என்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நான் மனநிறைவோடு நன்றி கூறுகின்றேன். அன்பார்ந்தவர்களே, இதுதான் கிறிஸ்மஸின் உண்மையான செய்தி. இயேசு தன்னையே நமக்கு கொடுத்ததைப் போல நாமும் பிறருக்கு நம்மால் இயன்ற மட்டும் கொடுக்க வேண்டும். நம்மிடமுள்ள பொருட்களையோ, நம் நேரத்தையோ, நம் மனதின் பகிர்வையோ கொடுக்க வேண்டும். பெறுவதில் அல்ல, பகிர்வதில்தான் உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறது. இந்த அனுபவம் நம் மாணவிகளின் மனங்களில் கருணை, மனிதநேயம், சமூக பொறுப்பு ஆகியவற்றை விதைத்திருக்கிறது என்றால் அதுவே தான் இந்த கிறிஸ்மஸின் மிகப்பெரிய பரிசு. இந்த கிறிஸ்மஸ் காலம் நம் அனைவரையும் கொடுக்கும் மனிதர்களாக, பிறரை நினைக்கும் மனிதர்களாக மாற்றட்டும். உங்கள் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள்.